வைரல் ஃபீவர் வந்தா நமக்கு 4, 5 நாட்கள் உடல்ல இருந்து என்ன காரணம்னே தெரியல. ஃபீவர் டெம்பரேச்சர் எனக்கு குறையவே இல்ல. எல்லா ஜாயிண்ட்ஸ்லயும் எனக்கு பெயின் சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா இந்த பவளமல்லி இலைகளை கஷாயமாக குடிக்கிறது. ஸோ ஒரு ம். 7, 8 இலைகள எடுத்துட்டு, இஞ்சி கொஞ்சமா சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சணும். ஃபீவர் இருக்கா? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா? மூட்டு வலி. ஸோ மூட்டு வலி இருக்குன்னா நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாதம் முழுவதுமாக குறையறதுக்கு நமக்கு இந்த பவளமல்லி இலை கஷாயம் அவ்வளவு சிறப்பானது. ஸோ ம். அந்த இலை கஷாயம் எத்தனை நாள் நம்ம எடுத்துக்கலாம்னா, டெய்லி 2 வேளை 5 நாட்களுக்கு தொடர்ந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ அந்த பவளமல்லி இலைகள நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயமாக எடுத்துக்கணும். ஸோ இது டெய்லி நம்ம ரெகுலரா குடிக்க முடியலனா, அந்த இலைகள வந்து நம்ம நிழல்ல உலர்த்தி, ம். இதனோட நம்ம என்ன சேர்க்கணும்னா, திப்பிலி, சிற்றரத்தை, வால்மிளகு இது 3ம் ம். சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ பவளமல்லி இலைகள் வந்து ஒரு 100 கிராம் இருக்குன்னா, இந்த ம். 3 மூலிகையும் 20, 20 கிராம் சேர்த்து எடுத்து வச்சுட்டு, ம். எதற்கெல்லாம் இந்த கஷாயத்த நம்ம வீட்ல ரெடி பண்ணி குடிக்கலாம்னா, ம். தைராய்டு. ம். ரொம்ப நாளா எனக்கு தைராய்டு இஷ்யூ இருக்குங்க. அதுவும் ஹைப்போதைராய்டிசம், வெயிட் கெயின் ஆயிட்டே போகுது. ம். இதனால எனக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு. ஸோ ம். இவர்கள் எல்லாருக்குமே இந்த வெயிட் லாஸ் ஆகறதுக்கும் சரி, தைராய்டு லெவல் நல்லா மெயின்டெயின் ஆகுறதுக்கும், சிலருக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும். ம். நெறைய நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். கழுத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அப்படியே வீக்கம் தெரியும். ஸோ இந்த காய்டர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த பவளமல்லி இலைகள நான் சொன்ன மாதிரி கஷாயமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும்.